அப்புறம் இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி மெஷ் போறோம்னா என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இது சேவல் வளர்த்தவங்களுக்கு நல்லா தெரியுங்க. மெஷ் ரொம்ப குட்டி குட்டியா போட்டோம்னா உள்ளுக்கிற சேவல் வந்து பெருசா தெரியாதுங்க. அது சேவல் விற்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இது ரெகுலரா சொல்லுவாங்க. மெஷ் ரொம்ப குட்டியா விட உள்ளுக்கிற சேவல் வந்து குட்டியாக்குற மாதிரி ஃபீல் ஆகுதுங்க. சேவல் தெரிய மாட்டேது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சேம் அதே தான் நாய்களுக்குங்க. சில பேருக்கு வந்து நாய் வந்து நம்ம உள்ள இருக்கிற நல்லா பெருசா தெரியும். அந்த மாதிரி அது கண் பார்வையில தெரிய மாட்டேது. குட்டி குட்டி மெஷ் போட்டா அப்படின்னு ஒரு ஃபீல் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி மெஷ் போட்டீங்கன்னா உங்களுக்கு அது உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப ஃபீல் ஆகும். அதுக்கும் வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரீனஸோட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. ஸோ இந்த மெஷ் பார்த்தீங்கன்னா 2.5 mm நம்ம கிட்ட திக்னஸ் அவைலபிள் இருக்குதுங்க. அகைன் ஸ்டார்ல 3 mm பண்றாங்க. இந்த 2 MS வெல்டு மெஷ்ல பார்த்தீங்கன்னா 3 mm நம்ம கிட்ட ரெடி ஸ்டாக் அவைலபிள் இருக்குதுங்க. ஸோ இது மாதிரி நாய் கூண்டுகளுக்கு எல்லாத்துக்குமே தாராளமா பயன்படுத்த முடியுங்க. ஸோ இது வந்து வெறும் நாய்களுக்கு மட்டும் தான் பயன்படுத்தணும்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க சேவலுக்குமே ரிங் அடிக்கிறதுக்குமே இந்த மெஷ் யூஸ் பண்ணி தாராளமா பண்ணலாங்க. ஸோ எல்லா மெஷையும் எல்லா விதத்துக்கும் நம்மளால தாராளமா பயன்படுத்த முடியுங்க. ஸோ அதுல என்ன ஸ்பெசிஃபிக்கா பண்ணணுங்கிறக்காக தான் நம்ம இவ்வளவு டீட்டெயிலா சொல்றாங்க. ஸோ இதை நீங்க தாராளமா சேவலுக்காக பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம வந்து பேர்ட்ஸ்க்காக வந்து கண்டிப்பா பயன்படுத்த முடியாதுங்க. தரமான கம்பி வேலி வாங்க நம்ம மாருதி வயர் நெட்டிங்க்கு வாங்க.